முட்டையே பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் ரெசிபி வீடியோ. இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் வாங்க. இந்த மாதிரி பாஸ்தா டைப்பில் இருக்க நூடுல்ஸை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டையோட மஞ்சள் கரு தெரியாத அளவுக்கு நல்லா கலந்துடலாம். அப்புறம் நமக்கு சிக்கன் ஃப்ளேவர் எதுவும் தேவை அப்படின்னா கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம். சிக்கன் பொடி ஆர் மட்டன் பொடி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் நான். அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக நாம் வேக வச்சுருந்த அந்த பாஸ்தாவை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு சும்மா ரஃப்பாக லைட்டாக கட் பண்ணி விடுறேன். அப்புறமா கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒயிட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்காக. அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா ஒரு பேனில் கோகோனட் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா நாம் கலந்து வச்சுருந்த கலவையெல்லாம் இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நாம் நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறமா மேலே கொஞ்சமாக கார்னிஷ்காக தக்காளி வச்சுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் காரத்துக்காக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸை. பெப்பர், மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு ரொம்ப சிம்மில் இருக்கணும். கண்டிப்பாக தீ அதிகமாகிட்டுனா அடியில் கரிஞ்சிடும் நமக்கு. ஸோ சிம்மில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு பக்கம் வெந்துருச்சு. அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்புறமா அதை டேன் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பராக அடியில் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைட்லேயும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு டீயோடையோ அல்லது காஃபியோடையோ அல்லது ஜூஸ் ஏதாவது நம்ம வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை சேர்த்துருக்கிறது கூட தெரியாமல் நாம் செஞ்சுருக்கோம். ஸோ முட்டை பிடிக்காதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாசமே அவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த பாஸ்தாவோட எக்கு கலவையும் சேர்த்துருக்கும் போது நமக்கு ஒரு பிஸா டேஸ்ட்டில் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.